பொதுவாக உடலுறவு கொள்ளும்போது பலவித நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். ஆனால் சிலவங்களுக்கு உடலுறவு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலையோ, ஒரு நோயுற்ற காலங்கள்லையோ, ஒரு வேலை நிமித்தமாக வெளி ஊருக்கு செல்லும் பொழுதோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலுறவு சூழ்நிலை காரணமாக ஒரு தவிர்க்கப்படுதலோ அல்லது வயது முதிர்வு மற்றும் உடல் பலகீனத்தினால நம்ம உடலுறவு தவிர்க்கப்படும் பொழுதோ ஒருவித மனநிலை சோர்வு உருவாகும். அதே நேரத்தில் ஆங்ஸியஸ்னஸ் ஆர் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம எதற்கெடுத்தாலும் கோவப்படுதல், எரிச்சல் அடைதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உருவாகி கொடுக்க வைக்கும். சிலவங்களுக்கு லோ ட்ரைவ், அதாவது ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொடுக்க வைக்கும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. சரிங்களா? டிப்ரெஷனாக இருப்பாங்க, லேக் ஆஃப் எந்தோசியாசமாக இருப்பாங்க. சிலவங்களுக்கு மனநிலை சோர்வு, எரிச்சல், எப்போ பார்த்தாலும் கோவப்படுகிறது இதாக இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் உற்சாகம் இழந்து தசைகளில் வலி ஏற்படுதல், மிகவும் பலகீனமாக இருப்பது போல் சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனநிலை சோர்வுனால் எந்த ஒரு ஃபிசிக்கல் வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? உடலுறவு கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வரிசையாக சொல்லிட்டு வர போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு ப்ரீ பொசிஷனாக இதனால் என்னென்ன ஒரு உடலுறவு கொள்ளனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடைபெறுங்கிறத நம்ம இது பண்ணணும். அதே நேரத்தில் பசியின்மை இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் ரொம்ப குறையும். ஃபிசிக்கல் ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் குறையும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, மென்டல் ஒர்க்லேயும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதனால் அஃபீஷியலாக இருக்கிறவங்க, இதே மாதிரி வெளியூர்களில் போகிறவங்க வேறேனும் ஒரு சந்தர்ப்பவாத ஒரு துணையை தேடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இதனால் பலவித நோய் தொற்றுகள், நோய் அறிகுறிகள் இதெல்லாம் நம்மளை தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக அதனால் செய்யக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோக்களை நம்ம சொல்லும் பொழுது, இந்த உடலுறவு கொள்ளும் பொழுது நம்ம உடல் எப்படி அதுக்கான இதாகுது, நம்ம உடம்புல எப்படி சந்தோஷங்கள், மாற்றங்கள் உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது, உடலுறவு கொள்ளலைன்னா என்னென்ன பாதிப்புகள் வருது, மனநிலை சோர்வு, ஏற்கனவே சொன்ன மாதிரி மனநிலை சோர்வு, கான்சன்ட்ரேட் இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, அதே நேரம் ஆங்ஸியஸ்னஸாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, இவைகள் எல்லாமே நம்மளை அடுத்து தாக்க தோணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர்களுக்கு தெரியாது. பொதுவாக இளைஞர்கள், இளம் வயசில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஒரு 40 வயது அல்லது 45 50 வயதுக்குள்ளே அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னும் ரொம்ப பாதிப்பாக ஆரம்பிக்கப்படும். சரிங்களா? இப்போ இதிலே வரும்பொழுது தான் அவங்களுக்கு இந்த பின்னால் மூளை சம்பந்தப்பட்ட அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட வரக்கூடும். அதுக்கான காரணம் என்னங்கிறதே இந்த வீடியோக்களில் சொல்லுவேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு உடல் உறவில் கொள்ளும் பொழுது 3 வித ஹார்மோன்ஸ் உடல் உறவின் முடிவில் சுரக்குது. சரிங்களா? நம்ம உடம்பு ஒன்று டோபமைன் சொல்லக்கூடிய மகிழ்ச்சிக்கான ஹார்மோன். அதே மாதிரி என்டார்ஃபின்ஸை நம்ம உடம்பு சுரக்குது. அதே நேரத்தில் ஆக்சிடோசினையும் நம்ம உடம்பு சுரக்குது. சரிங்களா? அது இந்த 3 வித ஹார்மோன் ஒரு சில பணிகளை செஞ்சாலும் நம்ம இதில் வரும்பொழுது, மேற்கூறிய அறிகுறிகள் சொல்ல வரும்பொழுது இந்த டோபமைன் ஒரு பெரிய வேலைகளை பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸரபிள் ஹார்மோனே ஒரு சொல்லி கொண்டு வர்றாங்க. நம்ம மகிழ்ச்சியின் போதோ, மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் பொழுதோ இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடியது. இந்த டோபமைன் இது பண்ணுறதுனால தான் எல்லா நியூரான்ஸும் அட் அ டைம் சுரக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில நியூரான்ஸும் இதை சுரக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பிரெயின் செல்லில் உள்ள நியூரான்ஸ்லேருந்து இன்னொரு நியூரான்ஸுக்கு சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த டோபமைன் ஹார்மோன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஆராய்ச்சிகளில் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த டோபமைன் தான் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் உறவின் இறுதி நேரத்தில் வெளிப்படுத்தப்படுறதுனால தான் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி,
அதே நேரத்தில் வந்து நல்ல உறக்கத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து தசைகளில் வரக்கூடிய வலிகள் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் குறைச்சி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து கான்சன்ட்ரேஷனை வந்து அதிகரிக்க வைக்குது, ஒர்க் கான்சன்ட்ரேஷன். அதனால தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு வந்து விந்த வெளியேற்ற வரைக்கும் ஒரு ஆர்வம் துடிப்பு வந்து இருக்கும். வெளியேறின பிறகு வந்து கொஞ்சம் சோர்வு டயர்டாக இருந்தாலும் அவர்களால் வந்து மற்ற பணிகளில் வந்து எளிதாக வந்து ஒரு கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியும். வேலைகள்லையும் சரி, பொதுவாக காம சிந்தனைகள் இருந்தால் வந்து எந்த வேலைகளையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் உடலுறவு முடிவில் வந்து இந்த டோபமைன் வந்து அதிகமாக சுரக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா பணிகளையும் வந்து ஓரளவு நம்ம கான்சன்ட்ரேட் வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா நியூரான் டிரான்ஸ்மிட் வந்து ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து கடத்துறதுல வந்து இந்த டோபமைன் வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. இதனால தான் அல்சைமர் நோய் வருது பார்த்திங்களா, ஒரு 70-80 வயசில் வந்து வரக்கூடிய நோய்கள்லாம் வந்து இந்த டோபமைன் அதிகமாக சுரக்கும் பொழுது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால தான் உடலுறவு வந்து எந்த மனிதன் வந்து ரெகுலராக செஞ்சு கொண்டிருக்கிறானோ அவனுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட அல்சைமர் நோய் பாதிப்புகள் அல்லது மனத்தளர்ச்சி, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது, எந்த ஒரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி அவனுக்கு வந்து நேச்சுரலான ஒரு இதுகளை வந்து இது பண்ண கொடுக்க வைக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு 30 வயசு உள்ளவங்களுக்கெல்லாம் கிடையாது. நல்லா செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நல்லா வந்து ஆற்றல் நல்லா அவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதே நேரத்தில் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. இதை பற்றி சிந்தனை வந்து கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் வந்து எபோவ் 45-40 மேலே உள்ளவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறனால தான் அவங்களால வந்து மேலும் மேலும் இதில் வந்து தொடர முடியாமல் போகும் பொழுது இந்த பாதிப்புக்கு வந்து உள்ளாகிறாங்க. சரி, இந்த டோபமைன் சுரக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ப்ரோபயாட்டிக் வந்து சாப்பிடணும், லோ சேச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து உள்ள உணவுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி செக்ஸுவல் இதில் ஆக்டிவிட்டியில் இருக்கணும். இந்த டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட இதுகள்னாலையும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கூடுமான வரைக்கும் யோகா, தியானம் இந்த மாதிரியான இதுகள்லாம் இது பண்ணும் பொழுது எல்லா சுரப்பிகளுமே கொஞ்சம் ஓரளவு நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து இந்த டோபமைன் வந்து ஒரு ப்ளஷரபிள் ஹார்மோனுங்கிறதுனால வந்து கூடுமான வரைக்கும் உடலுறவு மூலமாக வந்து நம்ம அதை வந்து அதிகரிக்க செஞ்சுட்டே இருந்தோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது பீக் லெவலில் வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பல்காக வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் வாரம் 2 முறை அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் 2 முறை நம்ம இந்த உடலுறவில் நம்ம கொள்ளும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் லெவலில் வந்து இது பண்ணுறதுனால வந்து ஒருவித எரிச்சல், சலிப்புத்தன்மை, உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு வெறி ஏற்படக்கூடிய தன்மைகள் இவைகள் எல்லாமே குறைந்து ஒரு மனிதன் வந்து ஒரு சாந்த மனநிலைமைக்கு வந்து வந்துடுவான். சரிங்களா? அதனால தான் இந்த விந்தோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது வந்து வீரிய சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது வந்து அவனை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம மூதாதையர்கள் வந்து குறிப்பிட்ட வயசுலேயே வந்து இல்லறத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொன்னதுக்கும் காரணம், இறுதி வரைக்கும் நல்லா உடலுறவு கொண்டு இருந்தால் தான் அவங்களால வந்து எளிதாக வந்து மிச்ச பணிகளையும் வந்து இது பண்ணக்கூடிய வைக்கும். பின்னால் வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் இது வந்து தவிர்க்கிற வைக்கும். நான் சொன்னது மாதிரி உடலுறவு முடிவில் வந்து 3 வித ஹார்மோன் வந்து சுரக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு டோபமைன் சொல்லக்கூடிய ப்ளஷரபிள் ஹார்மோன், அடுத்து வந்து சொல்லக்கூடிய என்டார்ஃபின்ஸ், அடுத்து இப்போ எல்லாம் என்டார்ஃபின்ஸ்லாம் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்திக்கிறாங்க, டோபமைனும் இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து செலுத்திக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்னொரு சொன்ன மாதிரி ஆக்சிடோசினும் வந்து இது பண்ணுறாங்க, மசில்ஸோட இது வந்து வீக்னஸை வந்து அது வந்து குறைக்கக்கூடியது. அதனால தான் இது 3 வந்து பாதிக்கப்படுற உடலுறவு கொள்ளாமல் இருக்கிறனால தான் இது வந்து குறைவாக ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து ஒரு பாதிக்கப்பட்டு
விரை அந்த அவங்க வந்து இல்லாத சந்தேகங்கள் கூட வர ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து டிப்ரெஷனாக இருக்கும் பொழுது வந்து தங்களது துணை மேலே கூட ஒரு தவறுதலாக வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அந்த டிப்ரெஷன்லேயே இருந்துக்கிட்டு ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான கோபங்கள் இதெல்லாம் இருக்கிறனால வந்து இந்த உடலுறவு கொண்டால்தான் இந்த டோப்பமைன் வந்து லெவல் வந்து நம்ம உடம்புல வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க வைக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் லெவலும் வந்து சரியாக இருக்கிறனால வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து இல்லறத்தில் இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் இந்த உடலுறவு இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான இது வந்து ஹார்மோன் லெவலில் வந்து நம்ம இதாகிட்ருக்கோம். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்